மக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விஆர் த லீடர்ஸோட பயங்கரமான ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் கூட்டம் ஐயா வேற மாதிரி ஒரு கூட்டமும் சேர்ந்துருக்குது. முதல் மாநாட்டிலேயே வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதை தாண்டி அண்ணாமலை பேசும்போது அவருடைய கிளியர் பாத் எப்படி, அவர் இந்த ரூட்ல தான் டிராவல் பண்ண போறாருன்றத நிறைய விஷயங்கள் உடைச்சிருக்கிறாரு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா விவரிக்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நண்பர்கள் அதிகம். அவங்க எல்லாமே அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கரெக்டா இன்னைக்கு அதுவும் ஜூலை மாதம் இந்த போதை எதிர்ப்புக்கான ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்றேன்றது தான் இந்த பேச்சை ஆரம்பிக்கும் போது இருந்தது. பட் பேச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ட்ரி ஆகும்போது அங்க வந்த ஒரு கூட்டமும் அங்க இருந்த ரெஸ்பான்ஸும் பார்க்கும்போது வேற மாதிரி. ஏன்னா பல கட்சிகள் காசு, பிரியாணி, கோட்ரு இதெல்லாம் கொடுத்து கூட்டத்தை விட இது தானா சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரி அங்க காமிச்சாங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு வேற மாதிரி இருந்தது. ஏன்னா அவரா உருவாக்கின கூட்டம், அவருடைய பேச்சின் மூலியமா இது மூலியமா உருவான கூட்டம் தான் அங்க வந்தது. அண்ணாமலை அப்படின்ற ஒற்றை நபருக்காக கூடின கூட்டத்தை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வேற மாதிரி ஒரு மொமெண்டா இருந்தது. நானே உட்காந்து பார்க்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. இதுல குறிப்பா போலீஸ் அவர் அங்க அந்த என்ட்ரில இருந்து உள்ள போட்டுக்கிறதுங்காட்டியும் சட்டக்கிட்டெல்லாம் கிழிஞ்சு போய் உள்ள கூப்பிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கூட்டமும் பயங்கரமான வரவேற்பும் அண்ணாமலை கிடைச்சிருக்கிறத அவர் ரொம்ப பெருமையா பார்த்திருப்பாப்பல. இதை தாண்டி உள்ள போய் ஸ்பீச்ல பேசும்போது கூட இது போதை எதிர்ப்புக்கான ஒரு மாதம் அப்படின்றதையும் சொல்லிட்டு அதை செயல்முறையும் படித்திருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த போதை எதிர்ப்புக்காக சிஎம் விஜய் அவர்கள் இங்க ஓடினார்ல சென்னையில, அவரும் அண்ணாமலையும் அதுக்கு ஒரு இது ஓடினார். அந்த விஷுவல்ஸும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி போதை எதிர்ப்புக்கு நம்மளால என்னென்னலாம் முடியுமோ அது களத்துல நம்ம போய் செய்வோம் அப்படின்றத அவர் அழகா சொன்னதையுமே நல்லா இருந்துச்சு. இதுல குறிப்பா 19 லட்சம் பேர் இதுல அந்த விஆர் த லீடர்ஸ் அப்படின்றதுல உறுப்பினரா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கட்சியா எப்போ மாறுன்னு கேட்டீங்கன்னா 50 லட்சத்தை தொட்டா அந்த கட்சியா மாறும். அது வரையும் நீங்க சேருங்க, ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிரு, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். வாலண்டரியா யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வாலண்டரியா சேர்ந்துக்கலாம். நானா யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வரமாட்டேன். அதுலயும் குறிப்பா எல்லாம் பயங்கரமா ஜாயின் பண்றது என்னால பார்க்க முடியுது. அதுல 19 லட்சத்துல 83% ஆண்கள், 17% பெண்கள். இதுலயும் குறிப்பா எல்லாமே யங்ஸ்டர், ஜென்சி, இளைஞர்கள் சார்ந்த படை நிறைய பேர் அண்ணாமலை இருக்காங்கன்றது. அவருடைய பேச்சுக்கான ஃபேன்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கான சேர்ந்த கூட்டம் அப்படின்றத தெள்ளத்திலேயே அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதை தாண்டி அவர் சொன்ன ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த அடுத்த 6 மாசத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு பிளானா வச்சுட்டு இருக்கோம். இந்த மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் போதை ஒழிப்பு அதை நாங்கள் எப்படி பண்ணோம்னா, போலீஸால மட்டும் இதை ஒழிக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா வீடுல மாறணும், தெருவுல மாறணும், அதுக்கப்புறம் ஊர்ல நாடுல மாறணும்னு வரிசையா வரணும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்கள இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சுன்னா ஒவ்வொன்றா மாத்திட்டு வரலான்றதை சொல்றாரு. அதுக்கான வேலைகளும் நீங்க தீவிரமா பார்க்கணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்திருந்தார். நல்ல விஷயம். ஏன்னா இந்த போதை இதுன்றதாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இங்க நிறைய சம்பவங்கள் நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது அப்படின்றதையுமே அவர் ஹைலைட் பண்ணியிருந்தாரு. இதுல பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி எல்லாமே இந்த மது பழக்கத்தினாலும் இதனாலதான் வருதுன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே ஒரு இளைஞரோட அப்பா அங்க வரும்போது இறந்து போயிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷனுமே கன்வே பண்ணி அதை கனெக்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. தெளிவான உரை. அதுலயுமே இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணியிருக்கிறார். எப்படி இந்த போதையை ஒழிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 39 வெள்ளை அறிக்கை மாதிரி ஷீட்டா கொடுத்துருக்கோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா நல்லது, எக்ஸிக்யூட் பண்ணலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி டிவிகே கவர்மெண்ட்டை பத்தியும் ஒரு சில விஷயங்களை பேசுறாரு. ஸோ அவரால் முடிஞ்ச உதவிகளை பண்றேன் டிவிகேக்கு ஆதரவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஆதரவு கிடையாது, ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுலயும் தெளிவா அவர் சொன்னதுன்னா, இப்போ 2026 டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி 1,68,000 1,68,00,000 வாக்குகளோட இங்க மக்கள் இந்த கட்சி ஆட்சி அமைக்க வச்சிருக்காங்க. அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதை மரியாதை கொடுக்காம இருக்கிறதுலாம் ரொம்ப தவறுன்றதை அடிக்கிறாங்க. ஏன்னா பல கட்சிகள் மக்கள் முட்டாள். நீங்க என்ன இத்தனை மக்கள் உங்களுக்கு எதிரியா இருக்கான தோல்வி அக்செப்ட் பண்ண தெரியாதவன் தான்
அடுத்து வந்து வேற என்ன டைலாக்லாம் பேசுவாங்களாம். அந்த அடிப்படையில பல கட்சிகளும் வந்து மக்களை குற்றச்சாட்டுது. அவன் பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க, மக்களை பிளேம் பண்றது, மக்களை கேட்கறது, தற்கூறின்றது அதெல்லாம் சொல்றாங்களே தாண்டி மக்கள் ஏன் உன்னை நிராகரிச்சாங்கன்னு கொஞ்சமாவது போய் யோசிங்க ஐயா அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா அண்ணாமலை சொன்னாரு. அதை நம்ம வரவே இருக்கணும், அதை மரியாதையா நம்ம பார்க்கணும். இதுல குறிப்பா இதுல இருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்க 10 வருஷமோ 15 வருஷமோ பயிற்சி பெற்றவர்கள் இல்ல, எல்லாமே புதுமையான எம்எல்ஏ. அண்ணன் செங்கோட்டையனை தவிர அதுலயும் யாருமே மரியாதை குறைவா பேசல. அவர் எல்லாரையும் அண்ணன் அண்ணன் தம்பி அந்த மாதிரிதான் அந்த மரியாதையோட பேசுறதெல்லாம் கத்துக்குங்கயா. தயவு செய்து இந்த டிஎம்கேல இருக்கிற ஒரு சில நபர்களே கத்துக்கொள்ளுங்கள், அது எப்படி பேசணும்னு. ஒற்றையில பேசுறது, அவமரியாதையா பேசுறது, இதுக்கு இது அதனாலதான் இந்த நிலைமையில நீங்க வந்து நிக்கிறீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை அழகா ஒருத்தருக்கு எப்படி பேசணும் ஏது பேசணும்னு அங்க கத்துக்கிறது தான் வேலை. அதை அங்க அழகா கத்து கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு முன்னோடியா முன்னுதாரணமா இருக்கணும். ஆனா என்ன இந்த டிஎம்கேல இருக்காங்களே, நான் தாக்கக்கூடாதுன்னு பார்த்தாலுமே அண்ணாமலை ஸ்பீச்சை மட்டும் பேசலாமேன்னும் போது டிஎம்கேல இருக்கிறவங்க எடுத்துக்காட்டே அவங்க மேல் தலைமையே அப்படி பேசும், அதுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி. சோ தலைமை எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தானே கீழே இருக்கவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிளை கூட செட் பண்ண முடியாம இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே தாக்க வந்துடாது. ஏன் இன்னைக்கு கூட போய் பாருங்க, 2 பேர் பேசியிருக்காங்களே. ஆல்ரெடி ஒருத்தர் இப்பதான் வந்து திரும்ப அதே ஒரு வழக்கு போட்டு உள்ள போயிட்டு வந்தாரு, திரும்ப அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஆர் ராசான்ற ஒரு இன்னொருத்தர். அதுலயே நிறைய கான்ட்ரஸ்டிங்கான ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. தோல்வியை இன்னும் அக்செப்ட் பண்ணாம ஏத்துக்க முடியாம கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதுலயும் மரியாதையா அந்த இடத்துல அவர் அட்ரஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், இதுல அந்த திட்டத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த எம்எல்ஏக்கள்லாம் புதுசு, அவங்கள வந்து தப்புகள் நடக்கதான் செய்யும், கத்துக்கதான் செய்வாங்க. அவங்க தவறும் போது கை கொடுத்து தூக்குறது தான் நம்மளுடைய வேலையமா இருக்குமே. அதுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். அதுதான் எல்லாரும் இங்க நினைப்பாங்க. அவன் இப்பதான் தவறுதான், போட்டு அட்ரா கீழே தள்ளுறா அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு டேம் பண்றதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். இதுதான் ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல், இதுதான் நியாயமான அரசியல். அவன் எப்ப உழுவான், போட்டு உழுந்துட்டானா 4 மெதி அப்படின்ற மாதிரி போட்டு மெதிக்கிறதா அரசியல் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு முன்னாடி அரசியல் அப்படி இருந்தது. ஆனா இப்போ இந்த அரசியல் களம் வேற மாதிரி டிராவல் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அதை முன்னெடுத்தும் வைக்கிறாருன்றத பார்க்க முடியுது. இதுல ஒரு வருஷம் நாங்க வந்து இவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்க சொல்லுவோம், அதை அவங்க செஞ்சுறாங்களா செய்யலான்றது அவங்க கையில இருக்கு. பட் எங்களால முடிஞ்ச அறிவுரைகளை நாங்க 1 வருஷத்துக்கு கொடுப்போன்ற மாதிரி சொல்றாரு. இதுதாங்க பாயிண்ட். ஏன்னா சில கட்சிகள்லாம் வந்து 6 மாசம் நாங்க அவங்களிடம் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்வாங்க. ஆனா எல்லாமே வந்து மறுநாள்ல இருந்து டிவிக்கே பாத்தீங்களா அப்படின்னு விமர்சனம் மட்டும் வரிசையா வந்து வச்சிருவாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை அவங்களே ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. அதை கேட்டா அதுக்கப்புறம் அவங்களே மாத்தி பேசுவாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்கு. அதன் அடிப்படையில பார்த்து கத்துக்கங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கே. கத்துக்கோங்க. இது ஒண்ணு சொல்லிட்டாரா. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறார். அதுதான் ஹைலைட். அவங்களுக்கு ஆதரவு எது தெரிவிக்கணுமோ தெரிவிக்கிறேன், தப்புன்றதையும் சொல்றேன். 717 மதுக்கடைகள் நீங்க மூடிட்டீங்கன்னு சொல்றீங்க. அதுல இன்னும் நாங்க கள ஆய்வுல பார்க்கும்போது இன்னும் 500 மீட்டர்ல ஸ்கூலு கல்லூரி பக்கத்துல அந்த இதெல்லாம் மூடாம இருக்கு, அதுக்கான ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்புறேன், அதையும் நாங்க சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சூப்பர். அதையும் ஒரு இதுக்கப்புறம் டிவிகே கவர்மெண்ட் அந்த இஷ்யூ இருந்தீங்கன்னா அதை திரும்ப ரீசெக் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை திரும்ப சரி பண்ண முயற்சி பண்ணுங்க, அதுதான் நல்லது. சோ நீங்க தானே கேட்டீங்க, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றது சட்டசபையிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை தான் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து கொடுத்திருக்கிறார். நடந்திருக்கு அப்படின்றத திருத்தி கொள்ள முயற்சி பண்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்ப நீங்க சொன்ன விஷயத்த நீங்களே முழுமையா பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்படும். அதை நீங்க சரி பண்ற முயற்சியை பாருங்க. நீங்க நடக்கதான் செய்யும், அதை கத்துக்குங்கன்றத சூப்பரா சொன்னார். அடுத்து இந்த காலேஜ்ல அந்த ட்ரக் அம்பாஸ்டர்னு இருப்பாங்களாம். அந்த அம்பாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10-20 பேர் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருக்கவங்களை அதுல இருந்து வெளியே வர வைக்கிறது, இதெல்லாம் பண்ணணும், அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும்ன்றதையும் சொல்றாரு. இப்படி ஒரு பதவி இருந்திருக்குது, ஆனா பல பேருக்கு தெரியாம இருந்திருக்குன்றதுதான் பாயிண்ட். இப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இருக்காடான்றது எனக்கே தெரியுது. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணி பாத்துக்குங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்றாரு. அடுத்து அந்த 6 மாசம் ஒரு திட்டம் சொன்ன இல்லையா, 1 மாசம் இந்த மாசம் ட்ரக், அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான இது ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஏரி தூர் வாடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் மரம் நடுறது அப்படின்றது ஆகஸ்ட் மாசம். செப்டம்பர் மாசம் பெண்களுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான நலம், இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு திட்டத்தை நாங்க நோக்கி எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆய்வு பணியில் நம்ம இது பண்ணுவோம். இது என்னுடைய கட்சியில நான் அப்படின்னு கிடையாது, நாம். சோ அதுலயுமே ஒரு தலைவனுக்கு அழகு எங்கன்னா,
நானுன்னு சொல்றதுல அழகு இல்லை, நாமுன்னு சொல்றதுதான் அழகு. இது நம்மளுக்கான கட்சி, என்னுடைய கட்சி இல்லை, நானே இதுல இதுல தாண்டி தான் இருக்கேன், நீங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அதுதான் தலைவனுக்கு அழகுன்றதை நான் பாக்குறேன். ஓகே, இதுல குறிப்பா 2026ஓட தீர்ப்பு பல பேரோட ஆணவத்தைய உடைச்சிருக்குது. இப்ப ஆணவ அரசியல், ஆணவத்துல ஆடுறவங்க எல்லாம் அடிச்சு உட்கார வச்சிருக்கு 2026 தேர்தல். வேற யாரு? திமுக தான். அதுல குறிப்பா ஒரு காலேஜுக்கு பேசுறதுக்காக போயிருக்காராம். பேசுறதுக்காக போற இடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கே ஒரு வாரத்துக்கு கரண்ட கட் பண்ணிருக்கானுங்க. இவங்களுக்கு பேச வர்றதுக்கு. சோ ஒருத்தரோட பேசிக்கான விஷயம் என்ன? பேசுறதுக்கான சுதந்திரம். அது இந்த எல்லா நாட்டுல இருக்கு. ஆனா அந்த சுதந்திரமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் திமுக இருந்திருக்கிறாங்க பல நாள். ஏன்னா ஏதாவது ஒரு விமர்சனம் அவதூறே பேசாம நியாயமான முறையில வச்சாலுமே உன் மேல கேஸ போட்டு உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு எதிராக பேசுறல, எப்படி நீ பேசலாம், அதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதே அந்த விஷயம் இப்ப அவங்க அவதூறா பேசியிருப்பாங்க, தப்பா பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக அதை பண்ணா அது தவறாம், நியாயமற்றதான். ஆனா அவங்க பண்ணா கரெக்டான விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க, தப்பான விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணா நம்ம தப்பா. அந்த மாதிரி ஆட்கள். ஒருத்தர் போய் பேசுறாருன்னா அவர் பேசக்கூடாது, பேசிட்டா நமக்கு எதிராக ஆயிருமேன்றது அவர் பேச விடாம பின்னாடி அவரை வச்சு அந்த ஸ்கூலை அந்த காலேஜ் பிளாக்மெயில் பண்றது, கரண்ட் விடாம பண்றது, இது எவ்வளவு கேடுகட்ட அரசியல், எவ்வளவு மோசமான அரசியல் அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் பல பேர் நாங்க இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கலையா நீங்க கேளுங்க, இந்த மாதிரி தடங்கல் பண்ணலையான்னு கேளுங்க. இப்ப இந்த ஆட்சியில ஏதாவது தடங்கள் இருக்கா? ஏதாவது ஒரு விஷயம் நடக்க முடியாதுன்னு இருக்கா? மாநாடோ இன்னாடோ எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. இந்த மாதிரி பல தடங்கள் பல விஷயங்கள்லாம் அவங்க மத்தவங்களுக்கு பண்ணுவாங்க. அவங்க மட்டும் பேசிக்கணும், மத்தவங்க பேசிக்க கூடாதுன்றதுலாம் என்னது இது? அப்புறம் அண்ணாமலை அந்த காலேஜோட அந்த இவர்கிட்ட, ஆனா நீங்க போய் அந்த அமைச்சர்கிட்ட சாரி கேட்டுருங்கண்ணே, அதுக்கப்புறம் எனக்கு பேசுறது பிரச்சனை, இதனால பல மாணவர்களோட பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அவர் சாரி கேட்க சொல்லி அதுக்கப்புறம் கரண்ட் வந்திருக்கு. இது என்ன? இதுல சமூக நீதி, மக்கள் முன்னேற்றம், மாணவர்கள் பாடம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்கல்ல. அப்ப என்ன, நீ சுயநலத்துக்காக ஒரு வாரம் கரண்ட கட் பண்ணி அந்த மாணவர்கள் படிக்காம இருக்கிறதுக்கு எங்க போனீங்க? அப்ப எங்க போச்சு உங்களுடைய அந்த நீட்டு தேர்வுக்குலாம் போறாருங்களா? அப்போ ஒரு மாணவனோட ஒரு வார கல்வியை அபகரித்து அதை இது பண்ண, அப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க தோணுமா தோணாதா மக்களே? கரெக்டான கேள்வி தானே. அது தவறா இல்லையா? தவறு. அதுக்கப்புறம் அந்த கரண்ட் வந்திருக்கு. அதுக்குதான் பதிலடியா அண்ணாமலை தெளிவா சொன்னாரு, ஆணவத்துல அரசியல் பண்ணா இந்த மண்ணு சும்மா விடாது, மண்ணை கவ வைக்கணும் போது அதான் கவிட்டு கொளத்தூர்லயே கவியாச்சு, இங்க கவிட்டு மொத்தமா உட்காந்துட்டு இருக்காங்களே. அதான் சொல்றேன், ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது மக்களே, ஆடனா சம்பவம் செய்வாங்க உறுதி அப்படின்றது ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்றது தான். ஸோ அதுதான் அவங்க பண்ண ஊழலுக்கும் அவங்க பண்ண இதுக்கும் ஆக்கிரமிப்புல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை கிடைச்சிருக்குன்றதான் பாயிண்ட். இன்னும் அவங்க மாறல, ஏன்னா தோல்வியை ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம இன்னும் தப்பு சொல்லிட்டு இருக்காங்களே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 2031 இந்த வி ஆர் த லீடர்ஸ்ன்ற அமைப்பு போட்டியிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டிக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்றதையும் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து, நான் தேசியவாதி தான், ஓகே, இந்தியன் என்ற கர்வம், தமிழகம் முதல் மாநிலமா வர்றதோட பொறாமை, இதுதான் என்னுடைய இது. நான் இந்து தான், ஆனா அந்த இந்துவோ மதமோ எல்லா ஜாதியோ என் வீட்டோட பூட்டி வச்சுட்டு வெளியே வரும்போது யாவரும் ஊரில் அந்த இது வரும் இல்லையா, டப்புன்னு வர மாட்டேங்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம், ஒற்றுமை, எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம், மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாமே கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்றது தான் நம்மளுடைய கொள்கை அப்படின்றதையுமே சொல்றாரு. ஜாதி வேறுபாடு மத வேறுபாடுலாம் இதை வச்சு அரசியல் இந்த சாக்கடியே நமக்கு வேண்டாம் அப்படின்ற பதிவு பண்ணது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். சூப்பரான விஷயம். ஏன்னா இதை வச்சுதான் பல அரசியல் பண்றதும், இதை வச்சுதான் பல சண்டைகளை உருவாக்குறது, பிரிவினையை ஏற்படுத்துறது, எல்லாரும் ஒற்றுமையா சேர்த்து அதை நல்ல வழியில எடுத்துட்டு போறது தான் ஒரு நல்ல முன்னேற்றமும் கண்ணோட்டமும். ஓகே, அதுல இதுவுமே சூப்பரா இருந்தது. ஓகே, அடுத்து இந்த என்னது, இந்த இனாம் நிலத்துக்கு டிவி கேக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டீங்களே. இனாம் நிலம் இத்தனை வருஷமா போராடணும் இருந்தவங்களுக்கு அந்த நிலம் போய் சேரணுன்றது தான் ஒண்ணு. இதுல அந்த கோவில் நிலத்தை இந்துக்கு எதிரியா அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இனாம் நிலம் வேற, கோயில் நிலம் வேற. கோயில் இந்துக்கு இதுதான், ஆனா இதே தீர்ப்பை எச் ராஜாவும் எடப்பாடி சொல்லும் போது வேற மாதிரி பேசுறீங்க, நான் சொன்னா வேற மாதிரி பேசுறீங்களேன்றது. சோ அதுல என்னன்னா, இப்ப அண்ணாமலை டிவி கேட்க ஆதரவா அவங்க பண்ண நல்ல விஷயத்தை பாராட்டினா அது மத்தவங்களுக்கு ஏறி, ஆனா அதே விஷயத்தை இவங்க பண்ணா ஓகே, மத்தவங்க பண்றாங்கல்ல, அப்ப நாங்க அப்போஸ் பண்ணுவோம். டிவிக்கே நியாயத்தை எப்படி அண்ணாமலை ஆதரவு சொல்லலாம்? அது ரொம்ப தவறு இல்லையா? அதனால நாங்க எதிர்ப்போன்ற மாதிரி அவங்க உட்காந்து ஹேஷ்டேக் உண்டு பண்றது, எல்லாத்தையும் பண்றதுன்ற மாதிரி பேர் போட தான் செய்வாங்க. என்ன சொல்றது, அப்படிதான் இருப்பாங்க. ஓகே,
அதை தாண்டி இங்க நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த மாசம் அப்துல் கலாம் பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது உருவாக்கி அடுத்த 2027க்குள்ள 1 லட்சத்துக்கு மேல வந்து படிக்க வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். வரவேற்கத்தக்க விஷயம். இங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்னொரு கடனை பத்தியும் சொன்னாரு. தாவேக அரசு முடியும் போது 15 லட்சம் கடன் வரும். ஒவ்வொரு வருஷமும் 80 லட்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி ஒவ்வொருத்தரோட மேல 4,15,00,000 ரேஷன் கார்டு மேல கடன் இருக்கு. அதெல்லாம் கடன் சுமையை குறைக்கணும். இங்க பள்ளி அரசு பள்ளியில 45 லட்சத்துல இருந்து 40 லட்சமா குறைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வேர்ல்டு கிளாஸ் தரமான பள்ளி கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், அதே மாதிரி மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் 44,535 ரூபாய் மெடிக்கல் செலவாகுது ஒருத்தருக்கு. ஆனா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா 34,000 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே குறைச்சி வேர்ல்டு கிளாஸ் மருத்துவம், வேர்ல்டு கிளாஸ் படிப்பு இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான முயற்சியில் நம்ம இறங்குவோம். களத்துல நம்ம வேலை செய்வோம். களத்துல வேலை செஞ்சு மக்கள் கிட்ட நம்ம போய் சேருவோம். தொடர்ந்து எல்லா பணியும் நம்ம செய்யறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. பல ஃபாரின் கண்ட்ரில இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலும் அந்த எஜுகேஷனுமே அந்த அளவுக்கு தரமா கொடுப்பாங்க, தரமா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சூப்பரா இது பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இங்க தேவை. மக்களுக்கு தேவையான இலவசம் எதுலயும் இல்லை. மருத்துவமும் பள்ளி அந்த கல்வியுமே அரசாங்கம் தரமானதா கொடுத்தாவே இங்க பெரும்பாலான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அந்த ரீதி கொடுத்தாவே சூப்பரா இருக்கும். அதை அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்தாவே, ஏன்னா மக்களுக்கு பெரும் பிரச்சனை வந்து மெடிக்கல் இஷ்யூஸ்ல நிறைய காசு செலவாகும். அந்த ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் ஒரு பையனை எடுத்துட்டு போய் படிக்க வைக்கிறதோ, ஒரு பொண்ணு எடுத்துட்டு போய் இது பண்றதுமே எவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு நீங்க பாத்துங்க. இதெல்லாமே வந்து நல்ல ரீதியில இங்க கொடுத்தாங்கன்னா மக்கள் தானா மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா கடைசியில ஒரு 5 டயலாக் சொல்லி முடிச்சாரு. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, வேளாண்மை எழுச்சி, பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே ஒரு புரட்சி அப்படின்ற விஷயத்த சொல்லி சூப்பரா முடிச்சாரு. சமூக நீதின்றது பேருக்கு சமூக நீதியா இல்ல. சில பேர் சமூக நீதி பின்பற்றணும்னு சொல்லிட்டு அதை பின்பற்ற மாட்டாங்க. ஆனா மெய்யான சமூக நீதி இருக்கணும், எல்லாருக்கும் அது ஒருமையா இருக்கணும் அப்படின்றதும் இருக்கட்டும். நிலையான வளர்ச்சி, வளர்ச்சின்றது ஒருத்தருக்கு மட்டும் இல்லாம கூட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி இருந்தால்தான் அது நிலையான வளர்ச்சி. நாமளும் வளரணும், கூட இருக்கவங்க எல்லாரும் வளர வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட மென்ஷன் பண்றாரு. வேளாண்மை எழுச்சி மீன்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே அதையும் மேல எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி இப்ப அந்த ரொம்ப கீழே நோக்கி போயிட்டு இருக்குன்ற ஒரு பாயிண்ட்டுமே சூப்பர். பண்பாட்டு, தமிழ்நாட்டோட பண்பாட்டு இதெல்லாத்தையும் மீட்கணும். அதை மீட்கிறதுக்கான ஒரு விஷயமும் கடைசியில ஆட்சியில புரட்சி பண்றோம்ன்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆக்கப்பூர்வமான அரசியலை தாண்டி சாக்கடை அரசியல் கிடையாதுன்ற மாதிரி இன்னைக்கு பேசின ஸ்பீச்ல வந்து எல்லாமே நியாயமான ஒரு விமர்சனங்களாக தான் இருந்தது. விமர்சனம் சொன்னாரு. அது அந்த ஒயின் ஷாப் மேட்டர்லயும் சரி, எப்படி அரசியல் பண்ணணும், எந்த ரீதியில பண்ணணும்ன்றதையும் தெல்ல தெளிவா சொல்லியிருந்தார். சூப்பரான விஷயம். அதை தாண்டி என் மண் என் மக்கள் அப்படி தொழிற்சங்க பேரவையில போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்ற ஒரு இதுவும் உருவாக்கி இருக்காங்க. வி ஆர் த லீடர்ஸ் என்ற ஆப்புமே இருக்கு. அந்த ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்றவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை, உங்களுக்கு இந்த ஸ்பீச்சை பத்தி என்னெல்லாம் தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.